நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஓம் டிவி. உங்களுக்கு இந்த மாதிரியான ஆன்மீக வீடியோஸ் எல்லாமே பிடிச்சதுன்னு சொல்லியாச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் எங்களோட வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து நேரடியாக சென்றடையும்.
செழிக்கும் நாடு மாதம் மும்மாறி மழை பொழிந்து வருடம் ஒப்புகும் மறுமலைய நாடு அன்னக்கிரி கமலப்பதம் என்று சொல்லக்கூடிய அன்னைக்கிரி என்று சொல்லப்பட்டவர்களாம். ஆமா, இந்த அன்னகிரி நாட்டிலே அம்மையப்பருடைய வாசல் ஒன்று இருக்கிறது. அம்மையப்பர் வாசல் என்று சொன்னால் சிவனும் சக்தியும் சேர்ந்த அம்மையப்பர் வாசலிலே 60 மறையவர்கள் வேதி அந்தணர்கள் சிவபூஜை பரிகாரம் செய்து வருகின்றார். ஒரு நாள் ஒரு வேதியர் மூலமாக பூஜை பரிகாரம் நடத்தி வருகிறார். அதே அம்மையப்பர் வாசலில் சிவகாமி தாசி என்று சொல்லக்கூடிய நாட்டிய மங்கையானவள் மாறுக்கண்ணி தாய்க்கிழவி என்று சொல்லுவார்கள். சிவகாமி தாசி என்று சொல்லுவார்கள். இது வெண்ணானவள் அந்த அம்மையப்பர் வாசியிலே நாட்டிய தொழிலை செய்து வருகின்றார். அப்படி நாட்டிய தொழிலை செய்து வருகின்ற போது இந்த எல்லோருக்கும் தலைவர் சிவபாப்பான் என்று சொல்லப்பட்ட மறையவர். சிவபாப்பான் சிவ ஆட்சி என்று சொல்லப்பட்ட பெண்ணை வாழமனம் முடித்து வந்தவனும் தேவியமாக வாழ்ந்து வருகின்றார். வந்தவனோ
தாட்சியானவள் பாரம் பிடித்து சென்று பாரதத்தை அறிந்திருந்தாள். பெற்றெடுத்த பாரதற்கு வேலவே வேதியம் என்று வேளாமத்தை சூழ்ந்து என்னும் பொழிய வளர்த்து வருகின்ற பள்ளியிலே சென்று பலகளையும் படித்து வருகின்ற போது மாறுதடி தாய்க்கிறது. ஈசனுடைய காட்டிகள் ஆடி வாரா முதல் பிறந்த குழந்தைக்கு நட்டுவர் குலத்தில் பிறந்த தன்மையாலே திருகண்ட நட்டுவன் வேளாமத்தை சூட்டி வளர்த்து வருகின்றார். இரண்டாவதாக பெற்றெடுத்த பெண் குழந்தைக்கு பார்க்க குழந்தை லட்சணமாக இருக்கிறது. அதன் முகத்தின் அழகு என்ன, கலை நயனங்கள் என்ன என்று லட்சுமி தேவி என்று வேளாமத்தை சுட்டி வளர்த்து வருகிறார். லட்சுமி என்று வேளாமத்தை சுட்டி வளர்த்து வருகிற போது பள்ளியிலே படிக்க வைத்தால் பலர்களை படித்து வருகிற போது குலத்தொழில் தெரியாதவனுக்கு குலத்தளமும் வஞ்சவனம் என்று சொல்லுவார்கள். தன் குலத்தொழிலை கற்றுவர வேண்டும் என்பதற்காக அந்த சிவபாப்பானுடைய மகள் வேதியன் இரண்டு பேரை நல்ல வழியில் படிக்க வைத்தார். ஒரு நாள் தருணத்திலே இந்த வேலவனுடைய வேலவனாரவன் கோவிலை பூஜை பரிகாரம் செய்து வருகிறார். இந்த லட்சுமியானவள் நாட்டியத்திலே சிறந்து விளங்கிய தன்மையாலே ஒரு நாள் தருணத்திலே லட்சுமியானவள் தன்னுடைய தாயார் இடத்தில் சொல்றார், அம்மா உங்களுக்கு வயசாகி போச்சு, இனி உங்க ஆட்டெல்லாம் எடுபடாது. இடம் பொருள் காலத்துக்கு தகுந்தவாறு நான் இதை நாட்டிய தொழிலை செய்து வருகிறேன். கிழக்கு தன்மையில நீங்க ஆடி என்னை சம்மதி பண்ணி போட வேணாம். நான் நினைக்கிறேன், நான் சென்று கோவிலில் நாட்டியம் புரிந்து நான் உங்களை காப்பாற்றுறேன். உங்களை நான் காப்பாற்றுகிறேன். நீ என்னதான் செப்பு போட்ட ஆடினாலும்
எடுபடாது. ஆகையால நீங்க வீட்டுல ஓரமா ஒரு முக்கில மூலையில அடங்கி இருங்க. சரியா? ஆமா. இந்த காலம் கம்ப்யூட்டர் காலம். பம்பு கலிவுலகத்துல எப்படி ஆடணுமோ அப்படிதான் ஆடணும். இப்படிதான் ஆடணும். இதெல்லாம் ஆட்டம் இல்ல. அம்மா சென்று கோயில் நாட்டியம் ஆடி வருகிறேன். லட்சுமியானவள் சிவனுடைய ஆலயத்தில் வருகின்றார். சிவனுடைய ஆலயத்தில் வந்து நாட்டியங்கள் வெளியவேடி என்பதற்காக அம்மையான ஆதிவரா சக்தி பார்வதா தேவியை மனதிலே நினைத்தார். எப்படி நினைக்கின்றாள்? 16 படி மீது பரிபுடனே அமர்ந்திருக்கும் ஈஸ்வரி ராஜராஜேஸ்வரி 16 படி மீது பரிபுடனே அமர்ந்திருக்கும் ஈஸ்வரி ராஜராஜேஸ்வரி கேள்விக்கு பதில் ஈஸ்வரி லட்சுமியானவள் தாயாரை அடிதொழுது நாட்டியங்கள் புரிந்து வருகின்றார். அந்த நாட்டியங்கள் நாட்டியங்கள்
நாட்டியம் பெருபறிந்து வருகின்ற போது கோவிலை மோதி பரிகாரம் செய்து வந்த வேலவனானவன் மோதி பரிகாரம் அளித்து எல்லோருடைய முன்னாலே கற்பூர ஆராத்தி கொண்டு காமித்து வருகின்றார். ஆமா, எல்லோரும் தொட்டு வணங்கினார்கள். கணேசாக லட்சுமி இடத்தில் வருகின்றார். லட்சுமியுடைய அழகை கண்டு பதிவைக்கு செய்து ஒரு பாதத்திலே விழுந்தார். அந்த நேரத்தில் எல்லோரும் சென்றார்கள். இந்த லட்சுமியானவள் வேதியை அழைத்துக் கொண்டு அரண்மனைக்கு வருகின்றார். அரண்மனைக்கு வருகின்ற போது கண்ணி தாய் கிளவியானவள் தன்னுடைய மகனுடைய வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற போது வேறவனை அழைத்து வரும் பருவதை பார்த்தார். அந்த நேரத்தை பார்த்தால் இந்த மாறுக்கணி தாய் கிளவியானவள் நமது மகள் பிடித்தால் நல்ல முடியும் என்பதை பிடித்திருக்கிறார். இந்த வேதியை அழைத்து வருகின்றாள் அல்லவா? இந்த வேதியினுடைய இடத்துல ரொம்ப பொருட்கள் எல்லாம் இருக்கும். இந்த வேதியனை எப்படியாவது கைவசப்படுத்த வேண்டும் என்று இந்த மாறுக்கண்ணை தாய் கிளவியானவள் வேதியனை திண்ணையிலே அமர வைத்து கைமருந்து கொடுக்க வேணும் என்று என்னென்ன மருந்துகளை சேகரிக்கின்றாள். அவள் ஆடி வட்டி பின்னோடனை அடி சேகரி வேலைமொத்த கருந்தாக விட்டு உடனே பித்தாங்க வேலைமொத்த கருந்தாக விட்டு உடனே பித்தாக தேடி வைத்த மருந்தை எல்லாம் களத்துல எல்லாம் அடி அடியா போட்டிருக்கிறா. சொந்த உழைப்போ என்ன உழைப்பு யாருக்கு தெரியும்? எப்படியாவது எல்லாம் அபகரிச்சு அவன் கையில தான் இருக்கிறது. அதனால இதப்பா லட்சுமி அது பால் சாப்பிட்ட வாய்க்கு வெத்தலை கொடுத்தா நல்லா இருக்கும். பால் இப்பதானே சாப்பிட்டு இருக்கிறா. நான் கொடுக்கிற வெத்தலையை கொடுத்தா எப்படியாவது உன்னுடைய அலைகளை மைந்துருவா. வேற வழியே இல்லை. என்று மாதுக்கணி தாய்க்கிழமை லட்சுமியார் கையிலே வெற்றிலை மைதனவி கொடுத்தாள். அவள் வருகின்றார். அந்த வேதியனிடம் லட்சுமியனானே லட்சுமியானவள் வெற்றிலை கையிலே வாங்கினார். வந்தார். அத்தா நீங்க வெற்றிலை சாப்பிடுறதா? நீங்க பால் சாப்பிட்ட வாய்க்கு வெற்றிலை சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன ஒருத்தாட்டுக்கு ஒரு சிறந்தா எனக்கு பார்க்க நல்லா இருக்கா? எந்த லட்சுமியான வெற்றிலை கொடுத்தா அத்தான் சொன்னா வேதியை பாப்பா சேர்த்தா என்ன அவ்வளவு பாசமா கூப்பிட்டா. பார்த்தா லட்சுமியானவள் ஆகா அழகை மதிமைக்கு விட்டாலே என்று தடவினாள் முதுகிறேன்.
வெற்றிலை சாப்பிட்டால் ஒரு சார்பள வெளியே துப்பத்தில் எல்லாம் விளங்கிட்டான். இந்த மருந்தானது வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. வேலை செய்ய ஆரம்பித்த போது பார்த்தான் பாப்பா லட்சுமி, இது என்ன காதல கவலையும் கமல போட்டிருக்கேன் என்ன கேட்டா நான் கொடுக்காமலா இருப்பேன். இது என்ன பாசி மேல கழுத்துல போட்ட போல தெரியுது. இது ஒரிஜினல் இல்ல, என் கழுத்துல போட்டிருக்க பாரு. இந்த டாலர் போட்ட செயின் உனக்குதான். இது மட்டும் இல்ல, வீட்லயும் ரொம்ப வச்சிருக்கிறேன். ஆமா, எல்லாம் உனக்கு தானே நான் கொடுக்க போறேன். கல்யாணம் பண்ண போறோம். ஆமா, எல்லா பொருளும் உனக்கு தானே. இந்த லட்சுமியானவள் அழகிலே மதிமைகிறான். ஆமா, வேலையானவள் எல்லாவற்றையும் கொண்டு கொடுக்கிறார். எப்படி எப்படி கொடுக்கின்றார்? எப்படி தேடி வைத்த பொருளை எல்லாம் லட்சுமியானவள் வேற ஊருக்கு நாட்டியத்துக்கு சென்று விட்டாள். ஏன்னா அவளுக்கு நாளுக்கு நாள் அட்ரஸ் பேர் முகல் கொடி கட்டி பறந்துகிட்டே இருக்கு. சின்ன பிள்ளையா இருந்தாலும் அம்பரமும் ஆடுறாள், சிறப்பா ஆடுறாள், நல்ல அட்வான்ஸ். ஒரு நாள் தருணத்திலே பாப்பான் அந்த சிவாமி தாச்சி வீட்டுக்கு வருகிற போது வெளியூருக்கு ஆட்டத்துக்கு போயிட்டா. ஆமா, பார்த்தான் மாறு கண்ணி தாய் கிழவியானவள். என்ன பாப்பா வர கையும் வீசி கையுமா வாரானே இல்லையா? வரட்டு வரட்டு என்று எதிர்பார்த்து இருந்தால் அடி வாசலிலே அந்த உடனே சொன்ன அத்தேடி சொன்னா. ஆமா, அது யாருடா? ஆமா, செத்தவன் என்ன அத்தேன்னு கூப்பிடுறானே. அத்தை, செத்தவே இல்ல, நான் பாப்பான் வேதியர் என்று உழைத்தார். எவனா இருந்துட்டு போனே. எனக்கு என்ன தெரியுமா தேவை? காசிக்கு மேல ஆசை. காசி வீட்டுல காசு இருந்தாவா இல்ல வெளியே பட நாய. ஆமா, பார்த்தா இந்த பாப்பா கையில இருக்கும் போது தாத்தா என்று கேட்டாலே அள்ளி அள்ளி கொடுத்தோமே. இப்பொழுது கையிலே காசு இல்லாத போது, காசு இல்லாத வீட்டுக்கு தாசி வீட்டுக்கு எதற்கு வர வேண்டும் வெளியே போன நாய் என்று கேட்கின்றாளே. கேட்டு விட்டாளே. பார்த்தா மேதியனானவன் பார்த்தா கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன். காலமெல்லாம் வீணே கழித்து விட்டேன். கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன். காலமெல்லாம் வீணே கழித்து விட்டேன்.
இருந்திருந்தே காலமெல்லாம் வீடே மறித்திருந்தே சொல்ல வந்தூரனும் துன்பையில் இறைவா 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 சொந்த மதியாரே மதித்திருந்தே சொந்த மதியாரே மதித்திருந்தே பந்தது தெரிந்தாரோ வருவது தெரியாது பந்தது தெரிந்தாரோ வருவது தெரியாது என்பதை உணர்ந்து அரமணிக்கு போனமான தாய் தந்தை மதிக்க பணிந்தவர் கருள் புரியும் பரம உற்ற துணை என்று மனதிலே நினைக்கின்றார் ஆலயத்தில் சென்று மோதி செய்ய வேண்டும் ஆனா ஆலயத்தில் ஒரு பொருளும் இல்லையே வீட்டுக்கு போகணுமான அம்மையை பற்றி ஏடுமல்ல அத்தனையும் கொண்டு தாசி கையில் கொடுத்து மோசமாகி விட்டோம் என்று பணிந்த என்று நினைத்து பரதேச போய்விடும் என்று எத்தனைத்தான் நடந்தான் அத்துவர காலத்தில் நடந்தான் கள்ளியடி மூட்டிலே வந்து சேர்ந்தார் கள்ளியடி மூட்டிலே வந்தவர்கள் நடந்த களைப்பாலும் தாசி பேசிய மனவேதனையாலும் சற்றிலே அமர்ந்து விட்டு போகலாம் என்று கள்ளிமர மூட்டி நிலையிலே அமர்ந்தார் தாய்க்கிழமையை முடித்த போது லட்சுமி சொல்ற அம்மா வேதியர் வந்தாரா வந்தாண்டி வந்தான் கையில ஒரு பொருளும் இல்ல ஒரு காசு பணம் இல்லாம செத்தவன் போல வந்தா கேட்ட கேள்விக்கு எல்லாம் இந்த நடவாசல் வரமாட்டான் கண்டிப்பா மகளே லட்சுமி நீ இருக்க அழகு என்ன உன்னுடைய அந்தஸ்து என்ன உன்னுடைய பேர் என்ன புகழ் என்ன கட்டில் ஒன்று காட்டு காவலில் போய் படுமுக்கா பார்த்தா லட்சுமி ஆனவள் ஒரு நாள் வாழ்ந்தாலும் ஒரு பொழுது வாழ்ந்தாலும் அது இந்த வேதியின் கூட தான் இல்லைன்னு சொன்னா நான் செத்துருவேன் பார்த்தா லட்சுமியானவள் வேதியனே பேசியதை அறிந்தாள் இனிமேலும் அனுமதி இருப்பதில்லை என்று வேதியன் எந்த இடத்திற்கு போனாலோ அந்த இடத்தை நாடி வருகின்றார் அந்த வேதி எந்த வேதி என்ன லட்சுமியலேகி கண்ணியேடி உணவிலே லட்சுமியால் வரமோ கண்ணியேடி உணவிலே
சந்தோஷம் பண்ணா சுவாமி. சுவாமி நீங்க எழும்புங்க. எங்க அம்மா ஏதோ உங்களை வாயில வந்தபடி பேசிட்டாங்க. சரி நம்ம என்று எப்படி இருக்கோம்? நாம எப்படி இருக்கோம்? நான் உங்களை எங்க வச்சிருக்கேன் தெரியுமா? யாரும் பார்க்க முடியாத இடத்துல வச்சிருக்கேன். ஆமா அதனால வாழ்ந்தா 2 பேரும் வாழ்ந்து இருக்கலாம், இல்லைன்னா செத்துருவோம் 2 பேரும். பாட்டா வேதி பரவாயில்லையே, நம்ம மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாள என்று 2 பேரும் பேசுகிற போது கோவில் நாட்டியமடை கலைப்பாலும் நடந்து வந்த சடைவாலும் லட்சுமிக்கு தூக்கம் வருகிறது. வேதியனை பார்த்து தூக்கம் வருது. எனக்கு ஒரு சின்ன ஆசை என்ன தெரியுமா? உங்க மடி மீது தலை வைத்து தூங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆசை மட்டும் நீங்க நிறைவேற்ற பண்ணுங்க. பார்த்தா வேதியன் லட்சுமி கழுத்துல வாழ்க்கா காது முதல் கழுத்து கை கால் எல்லாம் தக நகதா எல்லாம் யாரு கொடுத்தது? நம்முடைய உழைப்பு. ஆமா பார்த்தா வேலையே கொடுத்த பொருளை எடுப்பதில் தவறல்ல. லட்சுமியானவள் கண்டம் சென்று தூங்கினார். பார்த்தால் மறையவரானவன் இவளை உயிரோடு விட்டால் நம்ம உயிருக்கு ஆபத்து. இவளை எப்படியாவது கொண்டு கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணி பார்க்கின்ற போது குறைவெளியானது அவனுடைய கண்களே தெரிகிறது. ஆமா எவ்வளவு உயிரோடு விடலாமா? கூடாது. ஏதாவது கல்ல போட்டு தலையோடு கொலை பண்ணிடணும் என்று வேதியனா எட்டி பார்த்தான். பெரிய பாறாங்கல்லு அண்ணா கிடக்கு. அந்த கல்ல தூக்கி ஏறிட்டு பார்த்தா ஒருவரையும் காணவில்லை. பார்த்தான் அந்த கல்லை அது தூக்கினானே, கல்லு தன்னை தூக்கினானே. லட்சுமிய தலையேறியே பட்டானம் போடுவான அம்மா அம்மா என்று குரல் போடுவான தலை மீது பாறாங்கல்லை போட்ட போது அம்மா அம்மா என்று அபயக்குரல் போட்டால் உயிர் போக்கும் தர்மத்திலே பார்க்கின்றார். பாப்பானே எனக்கு யாரும் வேண்டாம், அம்மா வேண்டாம், அண்ணன் வேண்டாம் என்று உன்னையே நம்பி வந்த என்னை நம்பி வந்த என்னையும் நம்பி வந்த என்னையும் கல்லாலை கொன்ற பாப்பானே அவனுக்கு என்ன பாவம் நானும் செய்தேன். போகும் தருணத்திலே அவள் லட்சுமியானவள் உரைக்கின்றாள். உனக்கு என்ன பாவத்தை செய்தேனடா? நம்பி வந்த என்னை கருங்கல்லாரை கொண்டாயே பாவி. தாய் வேண்டாம், தமையர் வேண்டாம், நீயே உற்ற துணை என்று வந்ததற்கு கருங்கல்லாரை கொண்டாயே பாவி. தர்மத்திலே கள்ளியடி மூட்டை பார்த்தார். கள்ளிமரமே நாளை மறுபொழுது நீயே சாட்சி. ஆதி சிவ சங்கரா நாளை ஒரு பொழுது நீயே சாட்சி என்று அவள் உடல் மீது உயிரை போயிருந்தது. கடவுளே அந்த நேரத்திலே கள்ளிமரத்தை சாட்சி வைத்தாலே ஆதி பகவானை சாட்சி வைத்தால் உயிர் போனதல்லவா? கோவிலை நாட்டியம் ஆடி படித்து காட்சி மரத்தை வாங்கி கொண்டு
மாணிக்கனை தாய்க்கிழமை இடத்திலே கொண்டு கொடுத்தால் தாயார் இடத்துல கேட்டா, அம்மா தங்கச்சி லட்சுமி வந்தாளா விவரத்தை அறிந்தாள். வேதியன் வந்தான் என்று கேட்டா, சரி ஆமா என்று உழைத்தேன். வந்தால் வேதியனோடு வருவேன் என்று உழைத்தால், நீ வாடா போனா போகட்டும், நீ வா, நம்ம ரெண்டு எப்படியா உழைச்சிக்கலாம், நீ நல்லா அடிப்பால, நீ போடா என்று உரைத்த போது பார்த்தா வேதியனானவன் அந்த திரையில நட்டுவன் நினைக்கின்றான். தங்கி இல்லாத அரமனையில நம்ம இருந்து என்ன புண்ணியம்? நமக்கு இப்படி ஒரு தங்கச்சி கிடைப்பாளா? கிடைக்க மாட்டா. இப்படி ஒரு அழகான தங்கச்சி கிடைச்சா ஆமா தங்கச்சி இல்லாத வாசல் நம்ம இருக்க வேண்டாம், இருக்க கூடாது, நம்ம போயிடுவோம்னு சொல்லி இப்படி எப்படி வருகின்றானையா? அந்த வீடு வாசல் தாங்க தன்னை தடத்தை பின்தொடர்ந்து வருகின்றான். அவன் பார்த்தான், ஒரு இடமும் காணவில்லை. அப்படி இருக்கிற போது லட்சுமி இறந்தாளு. அந்த நகுநட்டை கலற்றி ஒரு பொட்டணமாக கட்டி பலமான வளத்தில் வந்து கொண்டு இருக்கிறார். அந்த பாப்பான் வருகின்ற போது நட்டுவன் தங்கை தேடி வருகிறார். ஆமா கல்லியடி மூட்டிலே வருகிற போது தங்கை உடுத்திருந்த பட்டு பீதாமரங்கள் காற்றிலே அலைவீசிக் கொண்டிருந்தது. காத்தான் இந்த நட்டுவன் ஆனவன் தங்கை அசதியாக தூங்குவாளோ என்று வந்து பார்க்கிற போது தங்கை தலை மீது கல்லை பார்த்தான் அல்லவா? கல்லை பார்த்த போது பாப்பான் கொண்டு கொலை செய்து விட்டானே. தங்கை இல்லாத உலகத்தில் எளிமையிலும் உயிரோடு இருக்க வேண்டாம் என்று அதே கல்லிலே முட்டினான், போதினான், உயிரையே விட்டு விட்டான். எத்தனையோ பிராணங்கள் இருக்கலாம், எந்த பிராணத்திலையும் தன்னுடைய தங்கைக்காக கூடி பிறந்த அண்ணன் உயிர் விட்ட சரித்திரமே இல்லை. அது இந்த இசைக்கு அம்பாளுடைய கதையில மட்டும்தான் கொண்டு. வேற எந்த இதிகாச பிராணத்தை பார்த்தாலும் தங்கைக்காக உயிர் விட்டான்னு சொன்னா அது இந்த இசைக்கு அம்மனுடைய கதையில மட்டும்தான். அதை கல்லிலே முட்டினான், ஓதினான், உயிரே விட்டான். இரண்டு உயிரும் பொண்ணு வெள்ளி கையில் வைக்க வருகிறது. இந்த பாப்பாவோ தங்கை அடிந்திருந்த ஆடைவரை ஆபரணங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு காலையத்தை வருகின்றான். ஆண்டவர் பகவானுடைய சூழ்ச்சியாலே பாப்பாவுக்கு தண்ணீர் தாக வருகிறது. அந்த நேரத்தில் பகவான் எமக்கால தூதுவரை வரவழைத்தார். யமராஜா ஐயா, ஒரு பாவி ஒரு கொலைக்கு 2 கொலை செய்தவனாக வந்து கொண்டிருக்கிறார். இருக்க வேண்டும். ஆமா தூதா, நீ ஒரு தோண்டி கைரமாக இருக்க வேண்டும். காலா, நீ ஒரு கரும்பாம்பாக வடிவெடுக்கணும். ஏற்கனவே ஆளு கருப்பு, கரும்பாம்பாக வடிவெடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதேதான், கரும்பாம்பாக வடிவெடுத்தாலும் போடாது, கல்படைக்குள்ள தலையை அப்படி வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரியா? என்று 3 பேருக்கும் பகவான் வரத்தை கொடுத்தார். அப்படி இருக்கிற போது காரணத்தாலே தண்ணீர்
தண்ணீர் தான் வருகிறதல்லவா அது தண்ணீர் தகவார போது கை தட்டு போட்டு அந்த ஆவணம் எல்லாம் கிணத்திலே விழுந்தது. அந்த கல்லை அப்படி நறுக்கி எடுத்தான் பாருங்க. கல் பாம்பா இருந்து பாப்பானை தீண்டியது. அப்படி தீண்டிய போது கை இழுத்து எடுத்தானே பொட்டனை கீழே விழுந்தது. 8 அடி எடுத்து வைத்தான். அவனும் மாண்டு மடிந்தான். 3 உயிரும் பொண்ணு வெள்ளி கையிலைக்கு வருகிறது. பொண்ணு வெள்ளி கையிலா சிவலைக்கு வருகின்ற போது பாப்பான் உயிர் மட்டும் ஒரு இடத்துல இருக்கிறது. இந்த லட்சுமி உயிரும் திரு கண்டனத்தினுடைய உயிரும் ஒன்றாக இருக்கிறது. பகவான் கேட்கின்றார், அம்மா நீங்க 2 பேரும் எப்படி இறந்தீங்க? எப்படி இறந்தீங்க? பார்த்தா லட்சுமியானவள். சுவாமி அதோ நிற்கின்ற பாவி இது வேதியன். என்னுடைய அழகிலே மதி மயங்கினான் என்று நானும் ஆசைப்பட்டேன். என்னை ஏமாற்றி விட்டான். இவன் தான் என்னை கல்லாலே கொண்ட பாவி. நான் இறந்தது எங்க அண்ணனுக்கு தெரியாமல் ஆகிவிட்டது. எங்க அண்ணன் வந்து பார்த்தா தங்கச்சி இல்லாத ஊர்ல அண்ணன் உயிரோடு இருக்க வேண்டாம் என்று சொல்லி அதே கல்லில முட்டி ஓடினா. நாங்க 2 பேரும் இறந்து விட்டோம். லட்சுமி உனக்கு என்ன வர வேண்டும்? இறைவா கல்லால கொண்ட பழியை என்னுடைய கரத்தாலே வாங்க வேண்டும். நாங்கள் எங்கு பிறந்தாலும் சரி அண்ணனும் தங்கையுமாகவே பிறக்க வேண்டும். ஆனா இதற்கினால் பாவி சிரிக்கிறான். இவன் சிரிப்பே சரியில்லாத சிரிப்பில்ல பாவி. கொடுத்த பாவியே அவன் கல்லால தானே கொன்னா, கரத்தால அவனை கொல்லச்சு. அதுக்கு நீங்க வரத்து கொடுக்கணும். ஆண்டவன் வரத்தை கொடுத்தார். வரத்தை கொடுத்த போது சித்திரவந்த நயனாரை பார்த்து ஆண்டவன் பகவான் உரைக்கின்றார். சித்திரவந்த நயனார என்னுடைய பக்தர்கள் சரி யாராவது குழந்தை இல்லாம இருக்கிறாங்களா என்பதை பார்த்து சொல்லுங்க. நான் உங்ககிட்ட சொல்றையா? நீங்க தானே சித்திரபுத்திர நயனாரு? நான் தான் நயனார் கட்சி நயனார் நான் தான். அப்போ எல்லாம் யார்கிட்ட இருக்கு? சரி இங்கதான் இருக்கா? அப்படியானா பார்த்து சொல்லிடுற போது அங்க சொல்ற இந்த பாவிய காவேரி பட்டணத்துல சரி மாநாயக்கன் செட்டி அது செட்டியார் குடும்பத்துல இவனை ஆனந்த செட்டியாக பிறப்பிச்சு வேணும். இவங்க 2 பேரையும் சோழவள நாட்டிலே சோழவழி ராசமன்னன் திருத்தேவி என்று சொல்லப்பட்ட பெண்ணை மாணவனை முடித்து மன்னவனும் தேவியுமாக வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் உங்களை நாடி ரொம்ப ஏங்கிக்கிட்டே இருக்காங்க. 2 பேருக்கும் குழந்தைக்கு வரத்து கொடுக்கணும் என்று 2 பேரும் இங்கு பிறவி செய்தார். சரி அப்படி இருக்கின்ற போது நாட்டிலோ நல்ல நாடு
மதுரை குலை வடக்கு நாடு சுடவள நாட்டை யார் யாரெல்லாம் வந்து வருகின்றார் சுடமுடி ராச மன்னன் திருத்தேவி என்று சொல்லப்பட்ட பெண்ணை மாலை மனம் முடித்து மன்னவரும் தேவியுமாக வாழ்ந்து வருகின்றார். வாழ்ந்து வருகின்ற போது எல்லா செல்வங்களும் இருக்கிறதல்லவா ஒரு நாள் மத்தியிலே திருத்தேவி வெண்மொழியால் கொடுக்கிறார். சுவாமி, நமக்கு எல்லா செல்வங்களும் இருக்கிறது. நாடு நகரம் மண் மனை மாட மாளிகை கோபுரங்கள் எல்லா செல்வங்களும் இருக்கின்றது. அதற்காலம் சென்று போனோமா காலம் சென்று போனோமா செய்ய குழந்தை இல்லை உறவழி போனோமா இயக்கும் மன்னனை படைத்த இயக்கி அம்பாள் என்ற பெயரை கொடுத்தார். அதாவது சொல் மருகி மருகி இசைக்கு அம்பாள் என்று பேரமத்தை கொடுக்கின்றார். நீலராஜன் என்றும் இசைக்கு அம்பாள் என்றும் அருமை பெருமையோடு பேராமத்தை கொடுத்தார். பேராமத்தை கொடுத்து சோதிடன் சொல்றார், ஐயா, 2 குழந்தைகள் பிறந்தாலும் கவலை இல்லை. இவங்க 2 பேரும் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இவங்க 2 பேரும் அட்டமத்தி சதியே ஆகாத குழந்தை ஏது நமதனுக்கு பிறந்த ஐயா இடம் சுட்டி நாடு வெட்டி வளர்ந்து நாடு நல்ல என்னுடைய குழந்தைகள் உன்னுடைய பலனை காட்டி சொல்ல வேண்டும். பார்த்தால் சோதனைதான். ஐயா, இந்த குழந்தைகள் பிறந்தது நல்ல குழந்தைகள் தான், நல்ல குழந்தைகள். ஆனா அந்த குழந்தையுடைய விதிகளை பார்க்கும் போது அது நம்ம வித்தியாசமா தெரியுது. அட்டமத்தி சனிகளே ஆகாதே குழந்தையாக பிறந்திருக்கிறது. நட்டையிடம் சுட்டிடுவார்கள், நாடு விட்டு பரப்பாமல் தானே வாழ மாட்டான், அடுத்த வாழ விடவ மாட்டான். கண்டிப்பா எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கிறது. ஆனா சொல்றது வருத்தப்படாதுங்க. இந்த 2 குழந்தை வளர்த்து வருவதை விட
கொன்னுருங்க. சரிதான். அது ரொம்ப நல்லது. நல்லது நல்லது. உங்க நாடு நகரத்துல இந்த 2 குழந்தைகள் இருந்தாலும் வச்சிருங்க. நாடு கட்ட நாடே கட்ட மண்ணு சுடுகாடு ஆக்கிடுவாங்க. பார்த்தா சோழமணி ராசமன். அதாவது ஆளாத பிள்ளை தாயோடு இருப்பது மென்மேலும் பெருமை என்று சொல்லுவார்கள். காக்கைக்கும் தன் குஞ்சி பொன் குஞ்சி என்று சொல்லுவார். சோதரா வேலைக்கு தானே வந்த சம்பளம் வாங்கிட்டு போ, என் பிள்ளைகளை நானே பாக்குறேன். பார்த்தா சோழமணி ராசவன் சோதனை அனுப்பினான். என்னை எங்கேயாவது சோதனம் பார்க்க போனேன்னு அரைஞ்சிட்டேன். சரி, இப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகளை பார்த்து சொல்லலாமா? பிள்ளையோட முகத்தை பார்த்தா பாலுடைய முகமாக தெரியுது. சொன்ன உடனே வாடி போச்ச. சோதனை அனுப்பி வைத்தார். சோழமணி ராஜமன்னன் 2 குழந்தைகளை வளர்த்து வருகின்றார். ஆமா, ஒரு நாள் தருணத்திலே திருத்தேவியானவள் குழந்தைகளுக்கு பாலமர்தத்தை கொடுத்து விட்டு மன்னனுடைய இடத்துல வருகின்றார். ஆமா, அந்த நேரத்திலே காவிரி பட்டணத்திலே அந்த வேதியனை செட்டியார் குலத்திலே ஆனந்த சத்தியாகவே பிறவி செய்து இருக்கின்ற போது இசைக்கு அம்மையும் நீலராஜனும் பேசுறா. தங்கச்சி இப்பதான் நமக்கு நல்ல நேரம், நல்ல காலம் பிறந்திருக்கு. ஆமா, நமக்கு நல்ல காலம் பிறந்து இதுதான் நம்ம வேலையெல்லாம் ஆரம்பிக்க போறோம். ஆமா என்று இசைக்கமையானவள் நீலனுடைய இடத்தில் உழைக்கின்றார். அதான் நீலராஜா ஏதோ பிறந்த வளர்ந்தோம் நல்ல சாப்பிட்டு இருக்கக்கூடாது. நம்முடைய திறமையெல்லாம் நாடு நகரம் ஊர் உலகம் எல்லாம் அறிய வேண்டும். இசைக்கு நீலனமாக நல்ல சமாதி நம்ம இப்படி இருந்தோம்னு சொன்னா நம்ம நிலைமை யாருக்கு தெரியாது. பதியிலே சென்று கண்டு காரிகளை கதற கொண்டு சாப்பிட வேண்டும். சாமாதி சாமம் சரி குறுங்காத நேரத்திலே இசைக்கு அம்மா தேவியானவள் குழந்தை போல இருந்த
குழந்தைகளை எல்லாம் கதற கதற கொன்று சாப்பிட்டார் இசைக்கு நிலமாக ஒருவருக்கும் தெரியாமல் பழையபடி தொட்டிலில் வந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி நாளுக்கு நாளாக நடந்து வருகிற போது ஒரு நாள் தருணத்திலே இந்த தலையாரி மாறி மன்னனுடைய இடத்தில் வருகின்றார். மன்னவா, எங்க கோங்கவான வழியில நாளுக்கு நாளாக கண்டு காரிகள் எல்லாம் குறைந்து வருகிறது. யாரோ களவு செய்து வருகின்றார். ஆனா ஒரு களவு வித்தியாசமான களவு. கொம்பு இருக்கு, நரம்பு இருக்கு, தோல் இருக்கு, எலும்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. அடிப்பகுதி மட்டும் காணும். மன்னனுடைய இடத்தில் வைத்த போது மன்னாதி மன்னனானவன் தலையாதி மார்களை வரவழைத்து வைத்தான். நமது நாட்டிலே இவரு கொள்ளை நடந்து வருகிறது. யாரிடத்து வருகிறார், எவரிடத்து வருகிறார் என்பதை அறிய வேண்டும், தெரிய வேண்டும் என்று உரைத்தார். பார்த்தா தலையாரிமார்கள் மன்னனுடைய எல்லோரும் ஒன்று சேர்ந்து காவலானவர் இருந்து வருகிறார். காவல் முடிந்து வருகிற போது இசைக்கு அம்மாவுக்கு தெரியாம இருக்குமா? இந்த தலையாரி மாறில் காவல் இருப்பதை அறிந்தார். அந்த நேரத்தில் இசைக்கு அம்மா தேவியானவள் அண்ணன் நீலனோடு இடத்தில் வைத்தார். அண்ணா நீலராஜா, இத பாருண்ணா, அதாவது கோங்கவாறு பதியிலே தலையாரி மார்கள் எல்லாம் காவல் இருந்து வருகிறார்கள். நாம தான் கடமை செய்வதை இவங்களுக்கு தெரிய வேணும். அப்பதான் நம்மளை முக்காட்டு வீதியிலே வேப்ப மரம் மூட்டில கொண்டு போடுவார்கள். அங்க இருக்கிறவங்க வேதியன் அங்க வருவார், படித்திருக்கலாம் என்று சமாதி சாமம் இதை கொடுக்காத நேரம் போலே சமாதி சாமம் போலே சரிசாம வேலையே குரு சமதியே தாயாரை சக்கியமா நீலராஜனோட நீலது நீரியுமா நீலது நீரியுமா பிரபலமாயி வாரா பிரபலமாயி வாரா
என்று சம்மதித்து கலியாரி மார்கள் எல்லாம் மன்னனுடைய இடத்தில் கொண்டு உழைத்தார்கள். மன்னாடி மன்னர் 2 குழந்தைகளை கொண்டு முக்காடி வீதியிலே வேப்பமர மூட்டிலே போட்டு வரும்படி உழைத்தார்கள். ஆட்டும் என்று சம்மதித்து நீலனையும் நீலியை கொண்டு முக்காடி வீதியிலே வேப்பமர மூட்டிலே கொண்டு போட்டார்கள். வேப்பமர மூட்டிலே கொண்டு போட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் வருகிற போது என் தேவையான இசைக்கவன் சொல்றான், அண்ணா நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்தா உலகம் எல்லாம் தப்பா பேசும். எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கிறது. நான் கொஞ்ச நாளாக செங்காட்டிலே சென்று செங்காட்டு நீதியாக வாழ்ந்து வருகிறேன். அது வரைக்கும் இந்த வேப்பமர மூட்டிலே இருந்து கொள்ளுங்கள் என்று செங்காட்டி நீதியாக போக வேண்டும் என்று செங்காட்டில் வந்தான். 12 வருடமாக செங்காட்டில் இருந்து வருகிற போது அண்ணனை பார்க்க வேண்டும் என்று இசைக்கியமா வருகிறார். பன்னனால் வெட்டியே பண்டம் பலகாரம் எல்லாம் கொண்டு பன்றிகரியானது சமைத்து அண்ணனுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இருக்கிற போது இந்த காவிரி பட்டணத்திலே மாநேயங்க சக்தி வம்சத்திலே ஆனந்த சக்தியாகவே பிறவி செய்தார் வேதியனை. இந்த ஐயனார் கோவிலில் பூஜை பரிகாரம் செய்ய வருகின்றார். போட்டில் இருந்தாலே இந்த நீலராஜன் வேதியின் அல்லவா வந்து கொண்டிருக்கிறார். வேதியின் குடும்பத்தை உயிரோடு விடவே கூடாது. ஏனென்றால் அந்த ஒரு வேதியின் கையாலே அவருடைய தந்தையானவள் கல்லாலை கொள்ளை உண்டு இறந்தார். வேதியின் குடும்பத்தை வரைவாசம் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த வேதியனை விரட்டி வருகின்றார். விரட்டி வருகின்ற போது வேதியனார் ஐயனார் கோவில் வந்து முறையிட்டார். ஐயனாரே, ஒரு மாபூதம் என்னை கொண்டு கொலை செய்ய வருகிறது என்று ஐயனார் இடத்தில் முறையிட்ட போது ஐயனார் இருக்கின்றார். என் கோயில பூஜை செய்கிற பூசாரி கொண்டு கொலை செய்யலையா? ஐயனார் தூண்டதனை வரவழைத்தார். தூண்டதனா என்னுடைய கோவில் பூஜை பரிகாரம் செய்கின்ற வேதியனை ஒரு மாபூதம் கொண்டு விரட்டி வருகிறது. அந்த மாபூதத்தை கொண்டு கொலை செய்ய வேண்டும் என்று ஐயனார் உரைத்தார். தூண்டதன் வந்தான். அதாவது திடீரென நட்டுவனை கொண்டு கொலை செய்தார். அவன் உழைந்த வேப்பமரத்தை படையினர் ஊனவர்கள் வேரோடு அழைத்து சென்றார்கள். இளங்கமரை செய்தார்கள். அழகாக பழைய ஊரிலே கோவில் கட்டி வாழ்ந்து வருகிற போது செங்காட்டி நெறி அம்மையானவள் தல செங்காட்டு இசைக்கியமையானவள் கொண்டு வருகிற போது தமிழ்நாட்டில் வழிந்திருந்த வேப்பமரத்தை சுற்றுமற்றும் பார்த்து வருகிற போது வேப்பமரத்தை ஒரு இடமும் காணாமல் இசைக்கியம்மா வேப்பமரத்தை காணாமல் இசைக்கியம்மா வருகிற போது
ஆமா அண்ணனை தேடி வருகிற போது அண்ணன் ஒளிந்திருந்த வேப்பமரத்தை காணாமல் ஆமா தலை கட்டிலே தேடி வருகின்ற போது ஒளிந்திருந்த வேப்பமரத்தை காணாமல் சுற்றுமுற்று வருகின்ற போது காணத்தில் உள்ள மோகினி பிசாசிகள் எல்லாம் செங்காட்டி சக்கியம்மா அண்ணல் உரைந்திருந்த வேப்பமரத்தை படகை போல் 70 கரையாளர்கள் வெட்டி கொண்டு படகை போலிலே இறக்கமானது சமைத்து வைத்திருக்கின்றார் செங்காட்டை சக்கியம்மா இதுதான் உண்மை சத்தியம் என்று இசைக்கு கூட இடத்திலே விருப்பி சாசி இசைக்கியம்மா இடத்துல உழைத்த போது பார்த்தாலும் இசைக்கியமே இந்த அண்ணன் உரைந்திருந்த வேப்பமரத்தை அறுத்து சென்று விட்டார்களா இந்த வேப்பமரத்தை அறுத்த பழகினர் கரையாளர்களை விடுவதில்லை என் அண்ணனை கொண்டு விட்டார்களே என்று அவிழ்த்து போடக்கூடிய தலைமுடி எங்க அண்ணனை கொண்டவரை எங்க அண்ணன் உரைந்தது வேப்பமரத்தை அறுத்தவரை பழிக்கு பழி வாங்காமல் என்று அவிழ்த்து போடக்கூடிய கொண்டை முடியை ஒரு முடிச்சு வர போடுறத இல்ல இது சபதம் என்று நெஞ்சு தட்டி சபதமிட்டாள் இசக்கியம்மையானவள் பழைய மூலவரை பகலனை ஓட வைப்பேன் இது சத்தியம் சத்தியம் என்று முக்காலும் சத்தியம் வைத்தார் இசைக்கு அம்மையானவள் முக்காடு வீதியில இருக்கிற போது ஆனந்த செட்டியானவன் தன்னுடைய அம்மா அப்பா இறந்த உடனே வியாபாரம் செய்வதற்கு வருகிறார் கசவு வியாபாரம் வளையல் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று வருகிற போது இசைக்கு அம்மா ஓடோடி குறைக்க வந்தார் அத்தான் பாருங்கள் மச்சான் பாருங்கள் என்று இசைக்கு அம்மா செட்டியாரை வழிமறித்தார் போன ஜென்மத்தில் நம்மளை கொலை செய்தார்ல ஓடோடி வருகின்றாவ துள்ளி முன்னே ஓடி வந்தார் துள்ளி கொண்டு ஓடி வாங்க வாங்க நான் எதிர்பார்த்தே இருந்தேன் எனக்கு வளையல் போடணும்னு ரொம்ப ஆசை உங்களோட பட்டு கசவு இருக்கா எனக்கு கசவு வேணும் அது மட்டும் இல்ல எனக்கு வெத்திரை இருக்கு பாக்கு இருக்கு புகையில இருக்கு ஆனா சுண்ணாம்பு மட்டும் இல்ல ஐயா எனக்கு ஒரு சுண்ணாம்பு நீங்க கொடுங்க பார்த்தா செட்டி ஆரவன் பார்க்கவும் உருட்டு பெற்றுமா இருக்கிறாளே என்கிட்ட எல்லாம் இருக்கு சுண்ணாம்பு இல்லமா உன்கிட்ட இருக்கிறது யாங்கிட்ட இருக்கு
ஆனா என்கிட்ட சுண்ணாம்பு இல்ல. இல்ல. அத்தான் உங்ககிட்ட சுண்ணாம்பு இருக்கத்தான். இருக்கு இருக்கு. இங்க கொடுங்க. ஆமா. பார்த்தா ஆந்த செட்டி சரி. முடி சரியில்லாம இருக்கிறது. இருக்கிறது. கத்தியை எடுத்தா. சுண்ணாம்பு டப்பியை திறந்தா. திறந்தா. சுண்ணாம்பு அந்த கத்தி முனையில கொஞ்சம் எடுத்தா. எடுத்தா. என்ன சுண்ணாம்பு இருக்கு எடுத்துக்கோ. எடுத்துக்கோ. பார்த்தா இரும்பு கண்டா பேய்க்கு பயங்கரம் இல்ல. ஆமா. இரும்பு கண்டா பேய்க்கு பயங்கரம். ஆமா. அதனால இசைக்கு பின்னாடி போயிட்டே இருக்கா. அவன் நினைக்கிறான். பார்த்தா இசைக்கு அம்மையானவள். அத்தா சுண்ணாம்பதான் இல்ல இருந்தாலும் கவலை இல்ல. கவலை இல்லை. நம்ம ரெண்டுக்கு பிறந்த குழந்தை இருக்க. ஆமா. கல்லீடி மூட்டில கொண்டு வச்சிருக்கேன். ஆமா பிள்ளைய. நான் அவங்களை தேடிட்டு இருந்தானா. ஆமா. குழந்தை எவ்வளவு நேரம் தான் இடுப்புல வச்சு தேட முடியும். தேட முடியாது இல்லையா. அதனால குழந்தைய கல்லி மூட்டில தொட்டில நான் கிடத்தி வச்சுட்டு வந்திருக்கேன். அத்தா இங்க வாங்க. சொல்லுங்க. கொஞ்சம் நின்று பிள்ளைய நான் தூக்கிட்டு வந்துடுறேன். சரி. பார்த்தால் இசைக்கு அம்மையானவள். இசைக்கு அம்மையானவள் அன்றைக்கு கள்ளி மரத்தை சாட்சி சொன்னாலே. சாட்சி சொன்ன கள்ளி கொப்பை முடித்தாள். இடுப்பிலே வைத்தாள். குழந்தை ஆக்கினாள். கை குழந்தையா மாற்ற வேண்டும் என்று கரை கண்டனே. நீயே உச்ச துணை என்று கள்ளி கொப்பை ஒடித்தாள். இசைக்கு அம்மையானவள். அவள் கள்ளி கொப்பை ஒடித்தாள். கள்ளி கொப்பை ஒடித்தாள். விடுபதிலே தான வைத்தாள். விடுபதிலே தான வைத்து விடுப்பிலே ஒக்கரையும் பிள்ளையுமாக வர்றான். ஆமா. அன்றைக்கு கல்யாணத்தை சாட்சி சொன்ன ஒரு கொப்பை ஒடித்தாள். இடுப்பில் வைத்தாள். கை குழந்தையாக மாற்றினாள். ஆண்டவரை சாட்சி வைத்தாள். ஓடோடி வருகின்றாள். பிள்ளையும் பிள்ளையும் அவள் வாழவே பார்த்தாலே செவியாரோ. இதுக்கு போயிட்டே இருக்கா. அதையே கள்ளி கள்ளி ஒரு கள்ளி. ஆமா. கையில இருக்கிற குழந்தை ஒரு கள்ளி. ஆமா. மொழிய மொழி சரியில்லை. மொழிய போல அந்த குழந்தை மொழியே இருக்கு. சர்வசாதாரண கள்ளி அல்ல. செங்காட்டு கள்ளி. ஆமா. பார்த்தா இசைக்கு அம்மையானவளோ. நீ அப்படி சொல்றியா? ஆமா. உன்னை விடுவேன் நினைக்கிறியா? விட மாட்டேன். சந்தோர்க்க மாட்டேன். இசைக்கு அம்மையானவள். ஆனந்த செட்டியா வழிமறுத்து வெட்டி வருகின்றாள். செட்டியார் வந்து வளையிறோ வளையல் என்று சத்தப்பட்டவன் உயிரே அவன் உயிரே உயிரின்னு சத்தப்பட்டு ஓடுறான். இசைக்கு வழி துரத்தி வருகின்றாள். அந்த செட்டி அரைவிரட்டி பலகை ஊரதிலே செட்டியாரோ தானிவா வருகின்ற ஆனந்த செட்டியானவர் படகை ஊரிலே வருகின்ற போது படகை மூடவர்கள்
வரவு செலவு கணக்குகளை பார்க்கிறாங்க. திருவிழா எடுக்கணும், ஆமா வரி பணம் போடணும், எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுக்கணும் சொல்லி ஊரு போட்டு போடுறான். ஆமா அந்த நேரத்துல செட்டியார் அண்ணே கல்யாணம் என்னை காப்பாத்துங்க என்று ஓடோடி வந்தான். ஆமா ஆமா ராசா. எல்லோரும் பிடித்து ஒரு இடத்துல உட்கார வச்சான். சரி அடுத்து இசைக்கியமா என்ன செய்கிறா? என்ன செய்கிறா? ஒக்கரை பிள்ளையுமாக ஆமா கல்யாண தெருளி வந்து வந்து ஏ அண்ணா அண்ணா அண்ணங்களே தோழர்களே தோழர்களே அதோ இருக்கின்ற